இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். நீங்க மனசு மாறினா எல்லாருக்கும் நல்லது. இந்த வீட்டுக்குள்ள இனிமே இவன் காலடி எடுத்து வச்சா கூட துப்பாக்கியால சுட்டு தள்ளிடுவேன். போ சொல்ல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. அந்த நகையெல்லாம் என் அம்மாவோட சிலை கிட்ட புதைச்சி வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். டேய், இதெல்லாம் உன் வாயால சொல்லாத. முதல்ல நிரூபிச்சு காட்டு. கண்டிப்பா அது யார் பண்ணாங்க நான் நிரூபிச்சு காட்டத்தான் போறேன். முதல்ல நிரூபிச்சு காட்டு, அதுக்கப்புறமா பார்க்கலாம். அம்மா, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவரு கண்டிப்பா சீக்கிரம் நிரூபிப்பாரு. நிரூபிச்ச பிறகுதான் இவரோட நானும் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். ஏய், என்னடி சொல்ற? இவரு நிரூபிக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்றேன். அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட என் பல்லுல படாது. ரேவதி, என்ன பேசிட்டு இருக்க? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ போய் இதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடி. நான் அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன். இங்க வெளியிலேயே தான் இருப்பேன். ஏய், இது பாரு, தேவையில்லாம சபதம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத. இதுல நீ தோத்துதான் போக போற. இல்லம்மா, நான் கண்டிப்பா இதுல ஜெயிப்பேன். என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரு உண்மையை கண்டுபிடிச்சு நிரூபிப்பாரு. அப்புறம் நாங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வரோம். ரேவதி, மாப்பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? அதுக்காக சாப்பிடாம கொள்ளாம இப்படியே வாசல்லே உட்காந்துருக்கணுமா? வீட்டுக்குள்ள வாமா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் சொன்னதுதான். என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்ல நிரூபிச்சுட்டுதான் நாங்க வீட்டுக்குள்ள வருவோம். ரேவதி, இப்படி அடம் பிடிக்காத. இதெல்லாம் சரியா வராது. நீ வீட்டுக்குள்ள வா, அம்மாவை நாங்க சமாதானப்படுத்துறோம். இல்லக்கா, இந்த விஷயத்துல நான் மனசுல வைராகியமா வச்சிருக்கேன். இத செஞ்சு முடிச்சிட்டுதான் நாங்க வீட்டுக்குள்ள வருவோம். ஆமா, நான் போயிட்டு வந்துடுறேன்.